சில மாதங்களுக்கு முன்பு பற்றி எரிந்த ராஜராஜ சோழன் சர்ச்சையின் தணல் அணைவதற்குள் அவர் கட்டிய கோயில் தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. இன்னும் சில தினங்களில் நடக்கவிருக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கை சமஸ்கிருதத்தில்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழில்தான் குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என மற்றொரு தரப்பினரும் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர். கோவில்களுக்கு செல்லாதவர்களும் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாதவர்கள் எல்லாம் பெருவுடையார் கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்தச் சொல்கிறார்கள் என கொந்தளித்தார் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மா.ஃபா. பாண்டியராஜன். பெருவுடையார் கோவிலை முறையாக பராமரிக்காததன் சாபம்தான் இன்று கடவுள் மறுப்பாளர்கள் கூட மாநாடு நடத்தி குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என கூறி வருகின்றனர். அதே சமயம் காலம் காலமாக கோயில் கருவறைகளில் சமஸ்கிருதமே இன்று வரை ஒலிப்பதால் பழக்கத்தை மாற்றக்கூடாது என வாதங்களை முன்வைக்கின்றனர் சமஸ்கிருத ஆதரவாளர்கள். இதற்கு பதிலாக பெருவுடையார் கோவிலில் உள்ள 107 கல்வெட்டுகளும் தமிழிலேயே உள்ளன என்றும், கோயிலை கட்டிய மன்னன் ராஜராஜ சோழன் பிடாரர்கள் என்ற 48 சிவ தீட்சை பெற்ற தமிழர்களையே திருப்பதிகம் பாடி பூஜை செய்ய நியமித்தார் என வரலாற்று சான்றுகளை அடுக்குகின்றனர் தமிழ் ஆர்வலர்கள். பல நூறு ஆண்டுகளாக மோதிக்கொண்டிருக்கும் தமிழும் சமஸ்கிருதமும் தற்போது ஆயிரங்காலத்து தமிழரின் வரலாற்று பொக்கிஷமான தஞ்சை பெரிய கோவிலில் மையம் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க ஆயிரங்கால வரலாறுகளை தன்னுள் பொதிந்து கொண்டு கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் தஞ்சை பெரிய கோவிலின் வரலாற்றை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. 19ஆம் நூற்றாண்டு வரை தஞ்சை பெரிய கோவிலின் வரலாறு மக்களால் தெளிவாக அறியப்பட்டிருக்கவில்லை. இதனால் இந்த கோயிலை பற்றி பல வகையான கற்பனை கதைகள் மக்கள் மனதில் பரவி கிடந்தன. நிழல் கீழே விழாத கோபுரம், வளர்ந்து வருகின்ற நந்தி, சாரப்பள்ளம் எனும் கிராமத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேடு அமைத்து யானைகள் மூலம் கோபுர உச்சிக்கு 80 டன் எடையுள்ள ஒரே கல் கொண்டுவரப்பட்டது என்பது போன்ற பல புனைவு கதைகளும் பரப்பப்பட்டன. முக்கியமாக இந்த கோவிலுக்கு பல்வேறு தரப்பினரும் சொந்தம் கொண்டாடினர். இந்த நிலையில்தான் 1886ஆம் ஆண்டு ஹீல்ஸ் என்ற ஜெர்மன் நாட்டு ஆய்வாளர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது ராஜராஜ சோழன் தான் என்பதை ஆதாரபூர்வமாக உலகிற்கு நிரூபித்தார். சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் 2வது மகனாக கிபி 947ஆம் ஆண்டில் பிறந்த அருள்மொழி ராஜராஜன் காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலை கண்டு வியந்து அதைவிட பிரம்மாண்டமாக தஞ்சை மண்ணில் கோவில் ஒன்றை எழுப்ப தீர்மானித்தார். முற்காலத்தில் தமிழகத்தில் பெருவாரியான கோயில்கள் பாறைகளை குடைந்தே கட்டப்பட்டன. ஆனால் பெரிய கோயில் அமைந்துள்ள தஞ்சாவூரோ வாய்க்கால்கள், வயல்வெளிகள் என பாறைகள் இல்லாத சமவெளி பிரதேசமாக திகழ்ந்தது. இதனால் ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தொலைவில் தற்போதைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோயில் பகுதியில் இருந்து கருங்கற்கள் கொண்டுவரப்பட்டு எழுப்பப்பட்டதே பெரிய கோயில் என கூறப்படுகிறது. மகுடாகமம் எனும் ஆகன நெறியில் கிபி 1003இல் தொடங்கி 1010 வரை ஏறத்தாழ 7 ஆண்டுகளில் கட்டப்பட்ட இந்த சிவன் கோவில் சோழர்களின் கலைநயத்தை உலகறிய செய்வதோடு 1000 வரலாறுகளையும் பேசுகின்றன. 8 திசைகளும் ஒவ்வொரு சன்னதிகளை கொண்ட கோவில் அமைப்பு உலகில் எந்த சைவ கோவிலிலும் இல்லாத அதிசயம். கோயிலை முன்னின்று கட்டியது என்னதான் ராஜராஜ சோழனாக இருந்தாலும் உலகையே திரும்பி பார்க்க வைத்த இந்த பிரம்மாண்டமான கட்டுமான பணியில் ஆயிரக்கணக்கானோரின் வியர்வையும் இரத்தமும் அடங்கியிருக்கிறது என்பதை மறுத்துவிட முடியாது. நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகன் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லில் வெட்டி அருள்கவே என கோயில் நிமிர்ந்து நிற்க உறுதுணையாக இருந்தவர்களின் பெயர்களை கல்வெட்டில் பதிவு செய்ய ஆணையிட்டார் ராஜராஜ சோழன். அது மட்டுமின்றி தொலைநோக்கு பார்வையோடு கோவில் கட்டுமான பணி விவரங்கள், குடமுழுக்கு நடத்தப்பட்ட நாட்கள், கோயிலை கட்டும் பணியில் ஈடுபட்டவர்கள் குறித்த தகவல்களும் அதில் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் கோயிலுக்கென நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியங்கள், ஒரு அதிகாரி விடுப்பு எடுத்தால் செய்ய வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் என அத்தனையையும் பிற்காலத்தில் தோன்றுபவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக கல்வெட்டில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் கோவில் எழ உறுதுணையாக இருந்த முக்கியமானவர்களுள் தலைமை கட்டடக் கலைஞன் குஞ்சரமல்லனுக்கு பெரிய பங்குண்டு. அவருக்கு பெருந்தச்சன் என ராஜராஜ சோழன் பெயர் சூட்டி அழகு பார்த்திருப்பதும் கல்வெட்டுகளில் உள்ளது. பல்லாயிரக்கணக்கானவர்களின் கடுமையான உழைப்பில் கட்டப்பட்ட பெரிய கோவிலுக்கும் தமிழ் மொழிக்கும் இருந்த ஒற்றுமைகள் என்றுமே வியப்பில் ஆழ்த்தக்கூடியவை. தமிழில் உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை 216, பெருவுடையார் கோயிலின் உயரம் 216 அடி, உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12,
தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18. சிவலிங்க பீடத்தின் உயரம் 18 அடி. இவை எல்லாவற்றையும் விட தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எண்ணிக்கை 247. கோயிலில் உள்ள சிவலிங்கத்திற்கும் நந்திக்குமான இடைவெளி தூரம் 247 அடி. இப்படி தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் பின்னி பிணைந்திருக்கிறது. இவையெல்லாம் தமிழ் மொழியை ராஜராஜ சோழன் கொண்டாடியதை பறைசாற்றும் விதமாக இருப்பதாக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மெய்சிலிருக்கிறார்கள். தஞ்சை கோயில் கட்டப்பட்டுள்ள சுக்கான் பாறை நிலப்பரப்பில் 350 அடிக்கு தொட்டி போன்ற பகுதியை உருவாக்கி யானைகள் மூலம் பல்வேறு ஆறுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட மணல்களை நிரப்பி அதன் மேல் மரக்கால் வடிவில் அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து கனமான கல் பொருத்தி தரைமட்டத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. எத்தனை இயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் அதனை தாங்கும் திறன் கொண்டதாக கட்டமைத்துள்ளார்கள் சோழ நாட்டு கட்டிடக்கலை வல்லுநர்கள். ராஜராஜ சோழன் ஆண்ட ஊரின் மொத்த நிலப்பரப்பு, அதில் வரிவிலக்கு பெற்ற விளைநிலங்கள், கோயில்களுக்கு தேவதானமாக தரப்பட்ட நிலப்பரப்பு போன்ற விவரங்களும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, நிலப்பரப்புகளிலிருந்து கோயிலுக்கு வரவேண்டிய மொத்த நெல்லின் அளவு என்பது போன்ற பிற விவரங்களும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஏறத்தாழ 1,17,000 களம் நெல்லும் 300 கழஞ்சி பொன்னும் 2000 காசுகளும் நிரந்தர வருமானம் கிடைத்து வந்துள்ளது என்பது கல்வெட்டுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இவை எல்லாவற்றையும் விட பெண்கள் கருவறைக்குள் செல்ல அனுமதி வழங்கிய முதல் கோயில் தஞ்சை பெரிய கோயில் என தளிச்சேரி கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள், நீர் மேலாண்மை உள்ளிட்ட வழிமுறைகளும் கல்வெட்டுகள் மூலம் கிடைக்கப்பெற்றன. இதன் மூலம் தஞ்சை பெரிய கோவில் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி அறிவு களஞ்சியமாகவும் நிர்வாக கேந்திரமாகவும் செயல்பட்டதையும் அறிய முடிகிறது. பெருவுடையார் ஆலயத்துக்கு பணிக்கப்பட்ட தளிச்சேரி பெண்களுக்கு தலைக்கு ஒரு வேலி வீதம் 400 வேலி நிலம் மானியமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. வேலி ஒன்றுக்கு 100 களம் நெல்லை இவர்கள் பெற்று வந்தனர். இந்த பெண்கள் இறந்தாலோ அல்லது வெளியூர்களுக்கு சென்று விட்டாலோ உரிமையுள்ள இவர்களது குடும்பத்தார் நிலத்தின் பலன்களை பெற முடியும். இதன் மூலம் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் 400 தேவதாசிகள் இருந்ததாக அறிய முடிகிறது. மேலும் கோயில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் பனி பளு தாங்க முடியாமல் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. கோயில் கட்டுவதற்காக சாமானிய மக்களின் நிலத்தை ராஜராஜ சோழன் பிடுங்கிக் கொண்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த குற்றச்சாட்டுடன் கடந்த ஆண்டு ராஜராஜ சோழன் குறித்து ப. ரஞ்சித் பேசிய கருத்துகள் கவனிக்க வேண்டியவையாக இருக்கிறது. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தை பொற்காலம் என்பார்கள். ஆனால் அது இருண்ட காலம். தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலம் பறிக்கப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில்தான். சாதி ரீதியாக ஒடுக்குமுறை ஆரம்பிக்கப்பட்டதும் அப்போதுதான். 400 பெண்களை விலைமாதர்களாக்கி தேவதாசி முறையை அமல்படுத்தியதும், கோலார் தங்க வயலுக்கு சிலரை விட்டதும் ராஜராஜ சோழன் ஆட்சியில்தான் என கொந்தளித்தார் ப. ரஞ்சித். ஆனால் பறைச்சேரி, தீண்டாச்சேரி உள்ளிட்ட சேரிகளில் வாழ்ந்த மக்களுக்கு ராஜராஜ சோழன் விவசாய நிலத்தை வாரி வழங்கியதோடு அவர்களுக்கு வரிவிலக்கு அளித்தார் என இதே தஞ்சை கோயிலின் கல்வெட்டுகளை வைத்து ப. ரஞ்சித்திற்கு ஆதாரங்களை பட்டியலிட்டது எதிர்த்தரப்பு. இப்படி இருதரப்பு வாதங்களும் தொடர்ந்ததை அடுத்து சில வாரங்களுக்கு ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் தமிழகமெங்கும் விவாத பொருளானது. ராஜராஜன் காலம் வரை கோவில்களில் உயரமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டதில்லை. பல்லவ, பாண்டிய முற்கால சோழர்கள் உயரம் குறைந்த கோபுரங்களையே எழுப்பி வந்தனர். தற்போதுள்ள தஞ்சை கேரளாந்தகன் கோபுரமே தமிழகத்தில் முதல் முறையாக மிக உயரமான கோபுரமாக எழுப்பப்பட்டது. இதன் நீட்சியாகவே விஜயநகர மன்னர்களும் நாயக்கர்களும் இக்கலையை கற்றுத் தேர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவண்ணாமலையில் காணப்படுவதைப் போன்று மிக உயரமான கோபுரங்களை அமைக்கத் தொடங்கினர் என பேசப்படுகிறது. கிபி 988ஆம் ஆண்டு சேர நாட்டு மன்னனான பாஸ்கர ரவிவர்மன் சோழ நாட்டு தூதுவன் ஒருவனை அவமதித்து சிறையில் அடைத்தான். இதனால் வெகுண்டெழுந்த ராஜராஜ சோழன் தானே சென்று போரிட்டு சேர மன்னனை மண்டியிடச் செய்தான். சேர மன்னனை வெற்றி பெற்றதன் சிறப்பாக தனக்கு கேரளாந்தகன் என பட்டம் சூட்டி மகிழ்ந்த ராஜராஜ சோழன் அந்த பெயரையே தஞ்சை பெரிய கோயிலின் முதற் கோபுரத்திற்கும் வைத்தான். நிழல் விழாத கோபுரம், வளர்ந்து வரும் நந்தி சிலை போன்ற கட்டுக்கதைகளுடன் இந்த கேரளாந்தகன் நுழைவு வாயில் வழியாக செல்லும் முக்கிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் ஆபத்தில் சிக்கிக் கொள்வார்கள் என மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஆழமாக பதிவாகியிருந்தது. இதை நம்பும் சிலர் கடந்த கால சில நிகழ்வுகள் சிலவற்றை எடுத்துக்காட்டாக கூறுகின்றனர். 1969ஆம் ஆண்டு அண்ணாவின் மறைவுக்கு பின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற கருணாநிதி தமிழின் சிறப்பை பறைசாற்றிய அறிஞர் பெருமக்களுக்கு சிலைகளை வைக்க திட்டமிட்டார்.
அதன்படி உலகையே தஞ்சை பெரிய கோயில் மூலம் வியந்து பார்க்க வைத்த ராஜராஜ சோழனுக்கும் பெரிய கோயிலில் சிலை வைக்க முன்வந்தார். இதற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்ததால் மத்திய மாநில அரசுகள் இடையே மோதல் வெடித்தது. தஞ்சை பெரிய கோயிலானது நினைவு சின்னமாக தொல்பொருள் இலாக்காவால் பாதுகாக்கப்படும் ஒரு கலைக்கோயில் என்பதால் புதிதாக சிலை வைப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றது மத்திய அரசு. இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் தஞ்சை கோயிலுக்குள் உள்ள வராகி அம்மனுக்கு புதிய மண்டபம் கட்டப்பட்டிருந்தது. வராகி அம்மனுக்கும் புது மண்டபம் எழுப்பி முதலில் அதற்கு குடமுழுக்கு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. ராஜராஜ சோழன் சிலையை கோயில் வளாகத்தில் வைக்கக்கூடாது என்றால் வராகி அம்மனுக்கு மட்டும் எவ்வாறு புதிதாக மண்டபம் கட்ட முடியும்? சட்டத்தில் அதற்கு மட்டும் இடம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார் கருணாநிதி. இதனால் கடும் அதிர்ச்சிக்குள்ளான மத்திய அரசு வராகி அம்மனுக்காக புதிதாக கட்டப்பட்ட மண்டபத்தை இடிக்க உத்தரவிட்டது. இந்த சர்ச்சை நடந்த சிறிது காலத்திற்குள் அன்றைய கருணாநிதி அரசு பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. தஞ்சை பெரிய கோயிலினுள் வராகி அம்மனின் புதிய மண்டபம் இடிக்கப்பட்டதும் தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் கலைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்து வந்த மக்களவை பொதுத் தேர்தலில் இந்திரா காந்தியும் தோல்வியை தழுவினார். இரு பெரும் தலைவருக்கும் ஏற்பட்ட இந்த அரசியல் பாதிப்பே கோயில் தொடர்பான இந்த மர்மம் மக்கள் மத்தியில் விரைவாக பரவியதற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்த காலத்தில் ராஜராஜ சோழன் சிலைக்கான முடிசூட்டு விழா தஞ்சையில் நடந்தது. பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஒன்றில் ராஜராஜ சோழன் செப்பு சிலையை அலங்கரித்து எடுத்துச் சென்று முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் என்பது ஏற்பாடாக இருந்தது. இதற்கு கோயில் அந்தணர்கள் சற்றும் உடன்படவில்லை. ராஜராஜ சோழனின் செப்பு சிலை ஆலயங்களில் உள்ள நாயன்மார்களின் செப்பு சிலைகளுக்கு தரப்படும் பக்தி மரியாதைகளுடன் தினமும் வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கிறது. அதை இவ்வாறு பொதுக்கூட்டங்களுக்கு எடுத்துச் சென்று வைப்பது சரியல்ல என அந்தணர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனால் ஆலய சந்நிதியிலேயே முடிசூட்டு வைபவத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிசூட்டு வைபவத்தில் பங்கு கொண்ட பிறகு சில நாட்களில் எம்ஜிஆரின் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதோடு அடுத்த 3 ஆண்டுகளில் அவரது மரணமும் நிகழ்ந்ததாக ஒரு சிலர் நம்புகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலுக்கு முக்கிய நபர்கள் வந்து சென்றால் அவர்கள் பதவி பறிபோகும், உயிர் போகும் என பல கருத்துக்கள் நிலவுவதால் தஞ்சைக்கு வரும் பெரும்பாலான விஐபிக்கள் பெரிய கோயிலுக்குள் செல்வதை இன்று வரை தவிர்த்து வருகின்றனர் என கூறப்படுகிறது. ராஜராஜனின் ஆன்மீக குருவாக அறியப்படுகின்ற கருவூர் சித்தரின் ஆலோசனைக்கு இணங்கவே அவர் இக்கோயிலை கட்டும் பணியை தொடங்கினார் என்றும், ஆனால் அக்கோயில் கருவூர் சித்தர் வகுத்த முறைக்கு அமைய நடத்தப்படாமல் உயர் சாதியினரின் ஆதிக்கத்தால் பண்டிதர்களின் விருப்பத்திற்கேற்ப நடந்தவையால் இக்கோயில் சித்தர் சாபம் பெற்றது எனவும் சொல்லப்படுகிறது. இதனாலேயே தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பல்வேறு மர்மங்கள் பேசப்படுகின்றன. பெரும்பாலான மக்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு செல்ல விரும்புவதில்லை என்றும், பெரிய கோயில் என்னதான் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அதன் இருதயம் செயலிழந்து ஆன்மீக ரீதியாக அது முழுமை பெறவில்லை என புயலை கிளப்பினார் ஜக்கி வாசுதேவ். ஆயக்கணக்கு என்ற சிவனுக்கும் நந்திக்கும் இடையிலான விதி தஞ்சையில் மாற்றப்பட்டுள்ளது என கூறும் வரலாற்று ஆய்வாளர்கள், இங்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது படியேறி அபிஷேகம் செய்வது ஆகமத்திற்கு எதிரானது என்றும் கூறுகின்றனர். கிபி 1535 முதல் 1675 வரை தஞ்சையை நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்தனர். இவர்கள் காலத்தில் ஆலய திருப்பணிகளும் ஆலயங்கள் பராமரிப்பும் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. இவர்கள் காலத்தில்தான் ஆலயத்தில் இருந்த மகாநந்தி புதிதாக அமைக்கப்பட்டது. சோழர்களின் நந்தி இப்போது வராகி அம்மன் கோயிலுக்கு அருகில் இருக்கிறது. பிரகாரத்தில் சுப்பிரமணிய சுவாமிக்கு புதிய கோயில் கட்டப்பட்டது இந்த காலத்தில்தான். கிபி 1675 தொடங்கி 1850 வரையில் தஞ்சையை மராட்டிய மன்னர்கள் ஆண்டனர். இவர்கள் காலத்தில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டதோடு வடமொழியும் அதிக அளவு கோவிலில் ஆதிக்கம் செலுத்தின. மராட்டியர்கள் காலத்திற்கு பின்பே தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் என அழைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியில் தஞ்சை பெரிய கோயில் அவ்வளவாக கவனிக்கப்படவில்லை. 2ஆம் உலகப் போரின் போது விமானப்படை தாக்குதலை சமாளிக்க சிப்பாய்கள் இந்த கோயிலிலேயே முகாமிட்டிருந்தனர். சுதந்திர இந்தியாவில் கூட பல ஆண்டுகள் இவ்வாலயத்துக்கு வரும் பொதுமக்கள் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருந்தன. உலகிலேயே பெரிய லிங்கம் உள்ள கருவறை, ஒரே கல்லாலான நந்தி, 1000 ஆண்டுகளை கடந்த தொன்மை என பெருமையின் சுரங்கமாக திகழும் தஞ்சை பெரிய கோயிலை 1987 உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ. அன்று முதல் பெரிய கோயிலுக்கு உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் குவியத் தொடங்கினர். கோயிலை சுற்றி பார்க்க வந்த ஒரு சிலர் சிலைகளைக் கண்டு வாயடைத்து நின்றனர்.
தமிழகத்தையே உலுக்கிய சிலை கடத்தல் விவகாரத்தில் இருந்து தஞ்சை பெரிய கோயிலும் தப்பவில்லை. ராஜராஜ சோழனுக்கும் அவர் பட்டத்தரசியான உலகமாதேவிக்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே படைத்தளபதியான சேனாதிபதி மும்முடிச்சோழ பிரம்மராயன் என்பவரால் பஞ்சலோகத்தால் 2 அடியில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டன. தஞ்சாவூர் பெரிய கோயிலின் மூலவரான பெருவுடையாரை நோக்கி வணங்குவது போல் வைக்கப்பட்டிருந்த 2 சிலைகளும் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் திருடு போயின. அதனையடுத்து தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனின் சிலையையே திருடிச் சென்று 150 கோடி ரூபாய்க்கு அதிகமாக விற்றதாக புகார் எழுந்தது. திருடு போன சிலைகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சாராபாய் பவுண்டேஷன் காலிகோ அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்தன. இந்த நிலையில்தான் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக செயல்பட்ட பொன் மாணிக்கவேல் தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து திருடப்பட்ட சிலைகளை மீட்கும் முயற்சியில் இறங்கினார். ஒரு வழியாக கடந்த 2018ஆம் ஆண்டு குஜராத்தில் உள்ள சாராபாய் பவுண்டேஷன் காலிகோ அருங்காட்சியகத்தில் இருந்து சிலைகள் மீட்கப்பட்டதோடு சிலை கடத்தலில் தொடர்புடைய தஞ்சை பெரிய கோவிலின் ஸ்தபதியும் இணை ஆணையரும் கைது செய்யப்பட்டனர். இது ஒரு பக்கம் இருக்க, தஞ்சை பெரிய கோயிலின் குடமுழுக்கு எந்த மொழியில் செய்ய வேண்டும் என்பது குறித்து தமிழ் மற்றும் சமஸ்கிருத ஆதரவாளர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். இதுவரை சமஸ்கிருத மொழியிலேயே கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தாலும் 1997இல் தமிழ் சமஸ்கிருதம் என 2 மொழிகளிலும் குடமுழுக்கு நடத்தப்பட்டதே 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதற்கு காரணம் என ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் 23 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கும்பாபிஷேகத்தை தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழியில் நடத்த அதிமுக அரசு முன்வந்துள்ளது. கோவிலை சுற்றி ஆயிரம் சர்ச்சைகள் சூழ்ந்துள்ள நிலையில் என்ன மொழியில் கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது என்பதே ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பு. அண்டத்தின் பிரம்மாண்டமாக வானுயர்ந்து நிற்கும் தஞ்சை பெரிய கோயில் அறமும் வீரமும் கொண்ட தமிழரின் அரசியல் வரலாற்றின் அடையாளம். இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்திற்கே சவால் விடும் அளவுக்கு பிரமிப்பின் உச்சமாக திகழ்கிறது. தொழில்நுட்பமும் கட்டுமான இயந்திரங்களும் இல்லாமல் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் உலகின் தலைசிறந்த கட்டுமான வல்லுநர்களை ஒன்று திரட்டினாலும் தஞ்சை பெரிய கோவில் போன்றதொரு சரித்திரத்தை படைக்க முடியுமா என்பது சந்தேகமே.